கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய டிவோஷனில் நம்ம பிலிப்பியர் எழுதிய நிருபம் 4:4 அதிகாரம் 4 வசனம். டைட்டில் என்னன்னா ரிஜாய்ஸ். அதாவது கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுங்கள். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், அதாவது ரிஜாய்ஸ் இன் த லார்ட்னு சொல்லுவாங்க. அடுத்த வசனமே பார்த்தீங்கன்னா கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். ஸோ வேதத்தில் நான் ஒரு இந்த சந்தோஷமாக இருங்கள் என்ற தலைப்பை நான் ஆராயும் போது எல்லா வசனத்திலையும் பார்த்தீங்கன்னா தேவ ராஜ்யத்தை பற்றியும் ஆண்டவருடைய வருகையை பற்றியும் தான் அதிகமாக சொல்லியிருக்கு. உதாரணத்துக்கு யோவான் எழுதிய நிருபம் 14 அதிகாரம் 1-2 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக பிதாவினிடத்தில் விசுவாசமாக இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாக இருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. இந்த வசனத்தில் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். உடனே இந்த யோவான் 14 பார்த்தீங்கன்னா, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக, அதுக்கு கீழே உடனே கர்த்தர் என்ன சொல்கிறார், அவருடைய வருகையை பற்றி தான் இம்மீடியட்டாக சொல்லியிருக்கு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். ஸோ யோவானில் 14 அதிகாரத்தில் 1-2 வசனத்தில் ஆண்டவர் இயேசு சொல்கிறாரு, நான் சென்று உங்களுக்கு ஒரு இடத்த ஆயத்தம் பண்ணிட்டு திரும்பவும் உங்களை என்னிடத்தில் பெற்றுக்கொள்கிறேன். அதாவது கர்த்தரே இந்த வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரத்தையும் படைத்த தேவன் நமக்காக ஒரு இடத்த ஆயத்தம் பண்ணிட்டு திரும்பவும் நம்மளை அவரிடத்துல பெற்றுக்கொள்கிறேன்ட்டு உறுதி செஞ்சு சத்தியம் செஞ்சுட்டு போயிருக்கு. அதாவது அவர் வார்த்தைகளே சத்தியம் தான். அவர் வார்த்தை ஏன்னா நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது எப்பேற்பட்ட ஒரு சந்தோஷமான காரியம் பாருங்கள். போன வருஷம் நான் ஒரு வெளிநாட்டுக்கு போயிருந்தேன், துபாய்க்கு. அப்படி என்னோட நண்பர் என்னை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போனார். அவர் அந்த கான்ட்ராக்ட் வேலை செஞ்சுட்டு இருந்தார். அங்கே ஒரு அந்த ஃப்ளோரிங் டைல்ஸ் இதெல்லாம் பண்ணுற வேலை. ஸோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிற ஜுமைரான்ட்டு வில்லேஜ்ன்ட்டு ஒரு இடம். ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிரம்மாண்டமான வீடுகள்லாம் கட்டியிருந்தது. இது யாருடைய வீடுன்னு கேட்டால் இது பெரிய ஒரு தொழிலதிபர்னு சொன்னார். அவருடைய மகன்களுக்காக அவருடைய பிள்ளைகளுக்காக இதை கிஃப்ட் பண்ணாங்க, பரிசாக கொடுத்தாங்க அவங்க திருமணத்துக்காக அப்படின்ட்டு சொன்னாங்க. அப்போ உடனே எனக்கு இந்த வசனம் ஞாபகம் வந்து, அதாவது கர்த்தர் தாமே அவர்களுடைய பிள்ளைகளுக்காக பரலோகத்துக்கு போயிட்டு ஒரு ஸ்தலத்தை ஏற்படுத்தி திரும்பவும் நம்மளை பெற்றுக்கொள்கிறேன். நம்ம யார்? அவருடைய பிள்ளைகள். அவர் நாமத்தை விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் அவர் பிள்ளைகளாகக்கூடிய அதிகாரம் கொடுத்துட்டார். ஸோ ஒரு மனுஷனே அவருடைய பிள்ளைகளுக்கு இந்த பிரம்மாண்டமாக கட்டிடங்களை கட்டி வைக்கும்போது நம்மளுடைய கர்த்தர் ஆண்டவர் எப்பேற்பட்ட ஸ்தலத்தை நமக்கு உண்டு பண்ணியிருப்பார். அது வேதத்தில் சொல்லுது, ஒரு கண்ணும் கண்டதில்லை, ஒரு காதும் கேட்டதில்லை, ஒரு இருதயத்துக்கும் விளங்கவில்லை. அதாவது அவர்களை நேசிப்பவர்களுக்கு என்ன செஞ்சு வச்சிருக்காரு, ஒரு இருதயம் கூட இது வரைக்கும் ஒரு இருதயத்திற்கு கூட அது விளங்கவில்லை. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நான் நிற்கும் போது அவ்வளோ ஒரு பேர் ஆனந்தமாக, அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இந்த வசனம் எனக்கு அப்போ ஞாபகம் வந்தது. இதே வசனத்தை இன்னொரு வசனத்து கூட நம்ம இணைக்கலாம். 1 தெசலோனியர் 4:16-18 பார்த்தீங்கன்னா, தேவன் அவர் தாமே, அதாவது எக்கால சத்தத்தோட மேகங்கள் மேல் இறங்கி, அதாவது ராப்சர் அதை பற்றி சொல்லுவாங்க, அதாவது திடீர் மாயம். அதில் தேவ எக்கால சத்தத்தோட அவர் தாமே இறங்கி முதலாவதாக கிறிஸ்துவுக்குள் மரித்தோரை எழுப்பி பின்பு உயிரோடு இருக்கு நம்மையும் எழுப்பி அவரோட கூட சதா காலமும் அவர் கூட நம்ம இருப்போம். அதுக்கு அடுத்த வசனத்தில் பாருங்க, இந்த வார்த்தைகளை கொண்டு ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். எந்த வார்த்தைகள்? கர்த்தர் சமீபமாக இருக்கிறார், அவர் நமக்கு ஒரு ஸ்தலத்தை ஏற்படுத்த
போயிருக்கிறார். திரும்பவும் வந்து நம்மளை வந்து அவர் இடத்துல பெற்றுக்கொள்ள போகிறார். இந்த காரியத்துல அப்போஸ்தலர் பவுல் வந்து ரோமர் 12:12 இன்னொரு வசனத்தை வந்து இணைக்கிறாரு. அந்த வசனம் என்ன பார்த்தீங்கன்னா, நம்பிக்கையிலே விசுவாசமா இருங்க, நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்க, நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்க. அந்த எந்த நம்பிக்கைன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வருகையின் நம்பிக்கையும் நம்மளை வந்து அவர் கூட்டிட்டு போறன்ற நம்பிக்கையிலையும், அதாவது சந்தோஷப்படணும், உறுதியா இருக்கணும். நம்ம வந்து ஆழமா அதை வந்து விசுவாசிக்கணும். ஸோ அதை வந்து லூக்காஸ் எழுதிய 10:20 பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த காரியத்தை குறித்தும் நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க. அண்ட் எந்த காரியத்தை குறித்தையும் நீங்கள் பெருமை பாராட்ட தான் இருங்க. ஆனால் ஒரே ஒரு காரியத்தை பற்றி நீங்கள் வந்து பெருமையும் பாராட்டிக்கலாம், ப்ளஸ் நீங்கள் வந்து சந்தோஷமாகவும் இருக்கலாம். எந்த காரியம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாமம் பரலோக ராஜ்யத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்று எண்ணி நீங்கள் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கலாம். ஸோ அதை தான் வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து நான் சென்று உங்களுக்கு அந்த ஒரு இடத்த ஆயத்தம் பண்ணிட்டு திரும்பவும் வந்து உங்களை என்னிடத்தில் பெற்றுக்கொள்கிறேன். ஸோ கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இதை விட்டால் வேறு என்ன ஒரு பெரிய காரியம் நமக்கு இருக்க முடியும்? அதாவது நம்மளை படைத்த தேவன், இந்த உலகத்தையே படைத்த தேவன், அவர்களுடைய பிள்ளைகளுக்காக, அவர் நேசிக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஒரு இடத்த ஆயத்தம் பண்ணிட்டு திரும்பவும் வந்து நம்மளை பெற்றுக்கொள்ள போகிறோம். இதோட நம்மளுக்கு எப்படி ஒரு ஆனந்தம் கிடைக்கும் சொல்லுங்க. ஸோ கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். இந்த வார்த்தைகளை கொண்டு ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். ஸோ நீங்கள் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நம்ம வந்து பேசும்பொழுது சரி, ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நம்ம வந்து கர்த்தரை பற்றி கர்த்தரை அறியாத ஜனங்கக்கிட்ட நம்ம பேசும்போது சரி, நீங்கள் வந்து இந்த வசனங்களை வந்து எப்பயாவது ஒரு வாட்டி நீங்கள் ஷேர் பண்ணலாம். அதாவது கர்த்தர் நமக்காக ஒரு இடத்த ஆயுதம் பண்ணணும். இதை நினச்சி நம்ம வந்து ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கு ஒருவர் நம்ம சந்தோஷமாக இருக்கும். அதாவது கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கும். ரிஜாய்ஸ் இன் த லார்ட். ஆமென். ஸோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.